வபரகாத்துஹு. நமது சம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் வருடாந்திர சிகப்பு நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகிறது. முதலாவதாக கிராத் ஹாஃபிஸ் முஹம்மது யூசுப் கல்லூரி மாணவரும் பகுதி நேர மக்தப் ஆசிரியருமான அவரை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد آتينا لقمان الحكمة أن اشكر لله ومن يشكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن الله غني حميد. وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير. وإن جاهداك على أن تشرك بي ما ليس لك به علم فلا تطعهما وصاحبهما في الدنيا معروفا واتبع سبيل من أناب إلي ثم إلي مرجعكم فأنبئكم بما كنتم تعملون. يا بني إنها إن تك مثقال حبة من خردل فتكن في صخرة أو في السماوات أو في الأرض يأت بها الله إن الله لطيف خبير. يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانه عن المنكر واصبر على ما أصابك إن ذلك من عزم الأمور. ولا تصعر خدك للناس ولا تمش في الأرض مرحا إن الله لا يحب كل مختال فخور. واقصد في مشيك واغضض من صوتك إن أنكر الأصوات لصوت الحمير. ألم تروا أن الله سخر لكم ما في السماوات وما في الأرض وأسبغ عليكم نعمه ظاهرة وباطنة. ومن الناس من يجادل في الله بغير علم ولا هدى ولا كتاب منير. صدق الله العظيم. அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்த்துமாறு சங்கத்தினுடைய செயலாளர் ஹாஜி எம்ஐ அன்சாரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இன்றைய சிறப்பான நிகழ்ச்சியை தலைமை வைத்து சிறப்புடன் நடத்த இருக்கும் சம்சுல் இஸ்லாம் சங்க தலைவர் எங்கள் அன்பிற்குரிய பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களையும் சங்கத்தின் நிர்வாகிகளையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். மேலும் எங்கள் அழைப்பை ஏற்று இந்நிகழ்ச்சியில் இளமைக்கால சவால்களும் இஸ்லாமிய தீர்வுகளும் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் தமிழ்நாடு ஜமாத் உலமா துணை செயலாளர் மதிப்பிற்குரிய மௌலானா மூலவி KM இல்யாஸ் ரியாசி MA தலைமை இமாம் ஈத்கா மஸ்ஜித் மந்தவெளி சென்னை அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் இப்பொன்மாலை பொழுதில் இந்நிகழ்ச்சிக்கு
வருகை தந்து இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களையும் அதிரை மக்களின் கல்விக்கண் திறந்த பேராசிரியர்கள், கல்வியாளர்கள் மற்றும் ஜமாத் பெரியோர்கள், அதிரை நகராட்சி மன்ற உறுப்பினர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் அனைவரையும் ஷம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் சார்பாக வருக வருக என உளமாற வரவேற்று என் வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அடுத்தபடியாக தலைமையுரையாற்றுமாறு சங்கத்துடைய தலைவர் பேராசிரியர் ஹாஜி எம் அப்துல் காதர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இளைஞர் பட்டாளத்தை கண்டு நான் மயங்கிவிட்டேன். உங்களுடைய ஆதரவுக்கு, உங்களுக்கு வகைக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷம், மகிழ்ச்சியால் இதை சொல்லிக்கொள்கிறேன். இங்கே அமைந்திருக்கும் உலமா பெருமக்களுக்கும், பேராசிரியர் அப்துல் காதர் சார் அவர்களுக்கும், அஃப்வா தலைவர் தமீம் அவர்களுக்கும் மற்றும் விடுபட்ட அனைவர்களுக்கும் மற்றும் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை கூறி இதை ஆரம்பம் செய்கிறேன். இந்த கூட்டம் என்பது 2020 நூற்றாண்டு விழாவின் தொடக்க விழாவை ஆரம்பித்து அதை தொடர்ந்து இந்த வருடங்கள் இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த 2020 நம்மால் அதை முடிவு செய்ய முடியவில்லை, முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. ஆகவே மிச்சமிருந்த வேலைகளை, பாக்கி இருந்த வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். சென்ற ஆண்டும் செய்தோம், இந்த ஆண்டும் செய்கிறோம். அந்த நூற்றாண்டு விழாவிலே விருதுகள் நிறைய கொடுக்க வேண்டியிருந்தது, நம்ம செய்யவில்லை. அந்த விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த சென்ற தடவை உறவுகளை பேணுதல் என்ற சென்ற ஆண்டு ஒரு ஏற்பாடு செய்திருந்தோம். உறவுகளை பேணுதல், குடும்பங்களை பேணுதல் என்று. இந்த ஆண்டு டீனேஜ் சவால்களும் இஸ்லாமிய தீர்வுகளும், சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ். சேலஞ்ச் அதாவது இளைஞர்களுக்கான சேலஞ்ச், தீர்வு இஸ்லாமிய தீர்வு. இதை இங்கே வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்கள் அனைவரும் சொல்ல இருக்கிறார்கள். என்னுடைய விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறேன். அதற்கு முன்னதாக மௌலானா மௌலவி மீரான் மௌலானா அவர்களை சொற்பொழிவாற்றுவதை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال نبينا صلى الله عليه وسلم: 7 يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله. وعد منهم شاب نشأ في عبادة الله. கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய இச்சபையின் தலைவர் அவர்களே மற்றும் விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமாக்களே மற்றும் ஊர் சமூகத்தினுடைய தலைவர்களே, வாலிபர்களே, அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹு தாலா நம்முடைய இந்த வருகையை கபூல் செய்து கொள்வானாக. நாளை ஆகிரத்திலே நம்முடைய உயர்ந்த பதவிகளுக்கு அல்லாஹ் இந்த பேச்சுகளையும் இதில் நாம் கேட்கும் விஷயங்களையும் அமல் செய்யும் விஷயங்களையும் காரணமாக ஆக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு அழகான ஒரு தலைப்பை சொல்லியிருக்கின்றார்கள்: இளமை கால சவால்களும் இஸ்லாமிய தீர்வுகளும். ஒரே தலைப்பு தான், ஆனால் வந்திருக்கக்கூடிய எல்லா ஆலிம்களையும் இதே தலைப்பின் கீழ் பேசுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். இளமை கால சவால்கள் என்று சொல்லும் பொழுது பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும்
பாசிட்டிவாக யோசிக்கிறது ஒன்று இருக்குது, நெகட்டிவாக யோசிக்கிறது ஒன்று இருக்குது. பெரும்பாலும் இந்த இளமை கால சவால் என்று சொன்னதுமே சிந்தனைக்கு வருவது வாலிபர்கள் பெரும்பாலும் பாவத்தில் சிக்கிக்கொள்வார்கள். இது நான் நினைக்கின்றேன் இது ஒரு நெகட்டிவ் திங்கிங். இதுக்கு நேர் மாற்றமாக இதை பாசிட்டிவாக, இதனை நேர்மறையாக நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் உண்மையில் நமக்கு ஒரு பெரிய ஒரு சமூகம் நமக்கு முன்னால் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இங்கு நிறைய ஒரு காலத்தில் வாலிபர்களாக இருந்தவர்கள் வந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதேபோன்று இப்பொழுது சமகாலத்திலே வாலிபர்களாக இளைஞர்களாக இருப்பவர்களும் மாஷா அல்லாஹ் நிறைய பேர் இருக்கின்றோம். இங்கே நான் உங்களுக்கு முதலாவதாக நான் சொல்ல வருவது, நாம் நம்முடைய எதிர்காலத்தை பற்றி நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது நம்முடைய சமகாலத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய நேர்மறையான சவால்கள் என்னென்ன? முதலிலே ஒவ்வொரு வாலிபரும், பெரியவர்களுக்கும் இதே தான். நான் இப்பொழுது தலைப்பு இளமை காலமாக இருப்பதால் அவர்களை முன்வைத்து சொல்கின்றேன். நிச்சயமாக நாம் எல்லாம் ஆகிரத்தை நம்பியவர்கள், மறுமையை நம்பியவர்கள், மறுமையை முன்வைத்து தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்திருக்கின்றோம். இதுதான் நம்முடைய உண்மையான சவால் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே சமயம் நாம் இந்த உலகிலே வாழ்ந்துவிட்டுத்தான் அந்த உலகத்திற்கு செல்ல முடியும். இந்த வாலிபத்தை, இந்த இளமை காலத்தை கழித்து விட்டுத்தான் நம்முடைய வயோதிகத்திற்கு நாம் செல்ல முடியும். இந்த வயோதிகம்தான் நாளை நம்முடைய ஆகிரத்திற்கு நம்மை கொண்டு செல்ல இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நம்முடைய இந்த இளமை கால சவால்கள் என்ற இந்த தலைப்பிலே நாம் முதலாவதாக முடிவு செய்ய வேண்டியது, நான் என்னுடைய எதிர்காலத்தை நான் எந்த முறையில், எந்த துறையில், எந்த ஃபீல்டில் நான் அமைத்துக் கொள்ள இருக்கின்றேன். நான் எந்த துறையில் செல்வேனோ அதற்கு தகுந்தவாறு எனக்கு பல சவால்கள் வரும். அந்த சவால்களை நான் சந்திப்பது எப்படி? கண்ணியத்திற்குரிய மூத்த பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள். நாம் நம்முடைய இளமை காலத்திலே, டீன் ஏஜ் சொல்றால் பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும், 13லிருந்து 19 வரை. இந்த 13லிருந்து 19 வரை உள்ள இந்த வயது இருக்கின்றதே, ஒரு மனிதனுடைய உடலிலே உண்மையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அதுவரை அவன் சிறுவனாக இருந்தான். இப்பொழுது அவனுடைய உடலிலே ஒரு மாற்றம் ஏற்படும். திடீரென ஒரு வளர்ச்சி உண்டாகும். அவனுடைய உடலிலே மாற்றங்கள் ஏற்படுவதைப் போல அவனுடைய மனதிலும் மாற்றங்கள் தோன்றும். உடலிலே எடுத்துக்கொண்டால் மீசை வரும், தாடி வரும். இங்கே ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்துகின்றேன். வாலிபர்களாக இருப்பவர்கள் இந்த ஒரு சுன்னத்தை, தாடி என்ற சுன்னத்தை நம்முடைய இந்த இளமை காலத்திலிருந்தே நான் ஒரு தடவை கூட அந்த இடத்திலே நான் கத்தி வைத்து இந்த சுன்னத்தை நான் மௌத்தாக்கியது இல்லை என்பதை லட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத்துகளை எடுத்து நடந்த உத்தமர்களிலே நாமும் ஒருவராக ஆகுவோம். ஆக இந்த வாலிப பருவத்திலே உடலிலே மாற்றங்கள் வரும். அதே போன்று மனதளவிலே மாற்றங்கள் தோன்றும். இதுவரை சாதாரணமாக இருந்தவர் இப்பொழுது தன்னுடைய ஆடை அலங்காரங்களை நன்றாக வைத்துக்கொள்ள விரும்புவார். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அப்படி ஒரு நெஞ்சு சட்டையை தூக்கி அப்படி ஒரு பார்வை பார்த்துக்கிடுவான். ஏன்னா இந்த மாதிரி மாற்றங்கள் அந்த வயசில், அந்த பருவத்தில் வரும். அது வரைக்கும் தாய் தந்தையர் சொல்லக்கூடிய பேச்சுகளை ஓர்மையோடு கேட்டுக்கொண்டிருந்த அவர்கள் இப்பொழுது சற்று எதிர்ப்பு சிந்தனை தோன்ற ஆரம்பிக்கும். அதே போன்று உணர்ச்சிகள் என்று பார்த்தால் வாலிப உணர்ச்சிகள் தோன்ற தொடங்கும். கண்ணியத்திற்குள்ளே இதுவெல்லாம் நம்முடைய வாலிபம் என்ற அடிப்படையில் யதார்த்தத்தில் ஏற்படக்கூடிய சில தேவைகள். இந்த சவால்களையும் நாம் சமாளிக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே நிறைய சிறுவர்கள், வாலிபர்கள் இருந்திருக்கின்றார்கள். எக்கச்சக்கமான சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்த்தால் அவர்களெல்லாம் சிறு பிராயமுடையவர்கள் தான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் உஹது யுத்தம் நடக்கும் பொழுது அவர்களுக்கு 13 வயது,
பத்ர் யுத்தம் நடக்கும்போது 13 வயது. யுத்தத்திலே அவர்களை சேர்த்து கொள்ளவில்லை. 15 வயது பரிபூர்ணமாக நாள்தான் சேர்த்துக்கொள்வோம் என்பதாக ஒதுக்கினார். இதுபோன்று சஹாபாக்களுடைய ஒரு பெரிய படை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் துணையுடன் இருந்தது. அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு தீனிலே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். எனவே நாம் நம்முடைய இந்த வாலிபத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த வாலிபம், இந்த இளமை காலம் என்ற அடிப்படையில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளுக்கு நாம் அடிபணிந்து விடக்கூடாது. நமக்கெல்லாம் தெரியும் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. அல்லாஹ் திருமறையிலே ஒரு நபியுடைய சரித்திரத்தை முழுமையாக ஒரு சூறாவிலே சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் அது ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு தான். மிக அருமையாக அவர்களுடைய சிறு பிராயத்திலிருந்து கடைசியாக அவர்களுடைய மௌத்துக்காக அவர்கள் செய்த துஆ வரை முழுமையான முறையில் அவருடைய வரலாறு எல்லாம் சொல்லியிருக்கின்றான். இதில் மிக ஹைலைட்டாக நம்ம பார்க்கக்கூடியது அவர்களுடைய அந்த வாலிபத்தில் நடந்த ஒரு தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர்களும் வாலிபர், அவர்கள் வேலை பார்த்த அந்த எஜமானி அவர்களும் சிறு வயதுடையவர்கள், பெரிய சோதனையிலே மாட்ட இருந்தார்கள். வலகத் ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா, அந்த பெண்ணும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தவறான சிந்தனைக்கு அழைக்க நாடிவிட்டார்கள். வஹம்ம பிஹா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நாடிவிட்டார்கள். லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி, அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சி அவர்களுக்கு காட்டி அவர்களை அந்த பாவத்திலிருந்து தடுத்தார். உலமாக்கள் சொல்லுவார்கள், ஒரு வாலிபர் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கும் பொழுது தப்பித்தவறி ஏதோ ஒரு அபாயத்திலே மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹ் அவருக்கு அந்த நேரத்தில் உதவி செய்து அந்த பாவத்திலிருந்து அவரை காப்பாற்றி விடுவார். காரணம், அவர் தன்னை பாதுகாக்க வேண்டிய சிந்தனையில் இருக்க வேண்டும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா என்ற ஒரு சஹாபியை ரோமர்களுக்கு தூதுவராக அனுப்பி வைத்தார்கள். ரோமர்கள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டார்கள். சொன்னார்கள், நீங்கள் கிறிஸ்துவத்திற்கு வந்து விடுங்கள், அல்லது நாங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை நீங்கள் ஏற்க நேரிடும். மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய சோதனை. முதலில் பலவாறு சோதித்தார்கள். கடைசியாக ஒரு வாலிப பெண்ணை அவர்களுடன் இரவிலே தங்க விட்டு விட்டார். ஹஸரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஹாஃபிதுல் குர்ஆனாக இருந்தார்கள். குர்ஆனை எடுத்து ஓதினார்கள். இரவு பகலாக விடிந்து விட்டது. குர்ஆனை ஓதியவர்கள் தான் அங்கு என்ன இருக்கிறது என்பது சிந்தனை வரவில்லை. மறுநாள் காலையிலே கதவை திறந்தவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. இந்த வாலிபர் அந்த பெண்ணிடத்திலே அடைபட்டு போயிருப்பார் என்று நினைத்தார்கள். அந்த பெண் சொன்னார், இவர் என்ன மனிதரா, இவரிடத்திலே போய் என்னை அடைத்து வைத்தீர்களே என்பதாக சினம் கொண்டு அந்த பெண் வெளியேறி சென்று விட்டார். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரோமருடைய மன்னரிடத்திலே பேசிவிட்டு சில நிகழ்வுகள் நடக்கின்றது. கடைசியாக திரும்பி வருகின்றார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை புகழ்ந்து எழுந்து சென்று அவர்களுடைய நெத்தியிலே முத்தமிட்டு இருக்கக்கூடிய சஹாபாக்களும் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் எழுந்து அவருடைய நெற்றியிலே முத்தமிடுங்கள் என்று சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வாலிபம் என்பது அது வாலிபம் என்ற அடிப்படையில் இப்படியான சோதனைகள் வரத்தான் செய்யும். அந்த சோதனைகள் அனைத்தையும் தாண்டி நான் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல நம்முடைய லட்சியம் என்ன, நாம் நம்முடைய வாழ்க்கையை எந்த துறையில் நாம் ஆக்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குள்ளே நம்முடைய சமகாலத்திலே படிப்பு என்ற அடிப்படையிலே பார்த்தால் எத்தனையோ ஃபீல்டுகள், எத்தனையோ துறைகள், என்னென்னவோ படிப்புகள் வந்துவிட்டது. இதிலே நாம் எந்த படிப்பிலே நாம் செல்ல இருக்கின்றோம்? அல்லது தொழில் கல்வி என்று சொன்னால் நாம் எந்த தொழில் துறையிலே நாம் செல்ல இருக்கின்றோம்? அல்லது உத்தியோகம், வியாபாரம் என்று செல்வதாக இருந்தால் நாம் எதில் செல்ல இருக்கின்றோம்? முதலில் நம்முடைய சிந்தனை நாம் ஒருமுகப்படுத்த வேண்டும். அயல் நாடுகளுக்கு செல்வது மட்டும் நம்முடைய லட்சியமாக நாம் ஆக்கிக்கொள்ளக்கூடாது. ஏதோ ஒரு காலம் ஒரு சூழ்நிலை இருந்தது, அல்ஹம்துலில்லாஹ், இன்று அல்லாஹ் ஒரு தெளிவான பார்வையை கொடுத்திருக்கின்றான், ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்கின்றான், தெளிவான ஒரு தலைவர்களை, முன்னோர்களை நமக்கு முன்னாக கொடுத்திருக்கின்றான். நாம் இவர்களை பயன்படுத்தி நம்முடைய எதிர்காலத்தை நாம் எந்த துறையில் ஆக்க வேண்டும் என்பதை நாம் முதலில் நாம் தீர்மானிக்க வேண்டும். அந்த துறைக்கு தோதுவாக
நாம் எந்த துறையில் செல்ல வேண்டுமோ அந்த துறைக்கு தோதுவான முன்மாதிரி தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த தலைவர்களிடம் சென்று நம்முடைய ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய அந்த துறை சார்ந்த சவால்களை அவர்களிடத்திலே சொல்லி அதற்கான தீர்வை கேட்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு இது போன்ற விஷயங்களில் வழிகாட்டி இருக்கின்றார்கள். எப்படி அவர்களை தீனுக்காக, தீனுடைய உழைப்பிற்காக, இந்த தீனை ஹயாத்தாக்குவதற்காக அவர்களை வைத்து இந்த பயிற்சியை கொடுத்தார்களோ அதே போன்று அவர்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு பல வழிகளை காட்டியிருக்கிறார். ஒரு சஹாபி வந்தார், யா ரசூலல்லாஹ், நான் பஹ்ரைன் என்ற நாட்டிற்கு வியாபாரத்திற்காக நான் செல்ல இருக்கின்றேன். அந்த காலத்தில் பஹ்ரைன், இன்னொரு பஹ்ரைன் இருந்துச்சு. இப்போ கேட்டார், நான் வியாபாரத்துக்காக போக இருக்கிறேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போக முன்னாடி 2 ரக்காத் தொழுதுட்டு நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு போங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எந்த துறையிலும் செல்லலாம், ஆனால் அந்த துறை நம்முடைய தீனுக்கு சாதகமானதா என்பதை முதலில் யோசிக்க வேண்டும். இரண்டாவதாக, அதில் நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் யார் இருக்கின்றார்கள், அவர்களிடம் சென்று அந்த துறை சார்ந்த சவால்கள் என்னென்ன நாம் அதை தெரிந்து கொண்டு அடுத்து அந்த துறைக்குள்ளே நாம் நுழைய வேண்டும். மூன்றாவதாக, அந்த துறையிலே ஏற்கனவே முன்னேறியவர்கள், அது யாராக இருந்தாலும், எந்த மதத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும், அவர்கள் எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள், மிக மிக நற்குணமுடையவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே சென்று அவர்களுடைய அனுபவங்களை நாம் கேட்பது. ஏன் ரொம்ப தூரம் போகணும்? நம்ம ஊர்லேயே எத்தனையோ துறைகளில் சாதித்த மூத்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் என்றாவது ஒரு நாள் சென்று, நான் இந்த துறையில் செல்லலாம் என்று இருக்கின்றேன், உங்களுடைய அனுபவங்களை எனக்கு சொல்லுங்கள், நாம் கேட்டிருப்போமா? கண்ணியத்திற்குள்ளே இங்குதான் நாம் தவறு செய்கின்றோம். அல்லாஹ் நமக்கு விளங்க தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குள்ளே, ஆக இப்படியாக நம்முடைய துறையை நிர்ணயித்து அந்த துறையில் வரக்கூடிய சவால்களை என்னென்ன என்பதை விளங்கி அதற்குரிய தலைவர்களிடம், அதற்குரிய அனுபவம் பெற்றவர்களிடம் சென்று நாம் அந்த சவால்களுக்கான தீர்வுகளை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னார், நம்முடைய அந்த துறை இன்ஷா அல்லாஹ் மிக எளிதாக ஆகிவிடும். இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கடைசியாக நம்முடைய முழு தொடர்பு, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல, நம்முடைய இந்த முழு வாழ்க்கையின் லட்சியம் நம்முடைய ஆகிரத், நம்முடைய மறுமை. அதற்கான தயாரிப்பிலே நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? கண்ணியத்திற்குள்ளே, இப்பொழுது உள்ள படிப்பு, இப்பொழுது உள்ள தொழில்நுட்பங்கள், இது போன்ற சாதனங்களிலே, கருவிகளில் நாம் ஈடுபட அறிவு வளர்ச்சி ஏற்பட ஆகிரத்தை மறுக்கக்கூடிய சிந்தனைகள் உண்டாகிவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊர்களிலே அல்லாஹ் நம்முடைய ஊரையும் வைத்திருக்கின்றான், ஒரு முன்மாதிரியான ஊராக வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு எனக்கு தெரிந்த ஒரு காரணம் இந்த தீனுடைய சூழல் தான், இந்த தீனுடைய பாதுகாப்பான சூழல் தான் நம் ஊரை ஒரு முக்கியமாக குறித்து சொல்லக்கூடிய ஒரு ஊராக ஆக்கி வைத்திருக்கின்றது. இந்த சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும். வாலிபர்கள் தீனை விட்டு தடம் பிறந்து சென்று விடக்கூடாது. சமீப நாட்களிலே நான் கேள்விப்பட்ட வார்த்தைகள் மிக மிக ஆபத்தானது. ஒரு வாலிபரை சந்தித்தோம், நம்ம ஊரில், நம்ம தெருவில். சொல்கிறாரு, நான் கிறிஸ்தவனாக போயிட்டேன், அல்லாஹ் மன்னிக்கணும். சாதாரணமாக சொல்கிறார், கிறிஸ்தவனாக போயிட்டேன். ஏன்? என்னென்னமோ காரணம் சொல்கிறார், நான் அங்கே படித்தேன், இங்கே படித்தேன், அப்படி இப்படி, எதுவுமே உருப்படி இல்லாத காரணங்கள், அர்த்தமற்ற வாதங்கள். கடைசியில் பேசி அவற்றை விவரங்கள் சொல்லி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இது மட்டுமல்ல, இன்னொரு வாலிபரத்தை பார்த்தோம். எல்லாம் நம்ம ஊரில், நம்ம தெருக்கல்ல, எங்கேயோ இல்லை நடக்கிற விஷயம் அல்ல. அவர் நாத்திக கொள்கையில் இருக்கிறார். கண்ணியத்திற்குள்ளே நம்முடைய இளைஞர் சமுதாயம் வேறு திசையில் சென்று விடக்கூடாது. நாத்திக கொள்கை பற்றி பேசுகின்றார். இந்த டெக்னாலஜிகள் அனைத்தும் வேண்டும், ஆனால் அதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நாம் அணுக வேண்டும். இல்லை என்று சொன்னால் இப்படித்தான் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய இந்த நிலையை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இத்தோடு அந்த நிலையை அது
அகற்றிவிட வேண்டும். மூன்றாவது ஒரு வாலிபர் பட்டுக்கோட்டையில் கடையில் வேலை பார்க்குறார். அங்கே இருந்து தவறான ஒரு தொடர்பு, வீட்டில் பீரோவில் சிலையை வச்சு வணங்குறார். இது நம்முடைய யோசனைக்கே வராத விஷயம். என்ன? தவறான நட்பு. தவறான நட்பு அவரை சிலை வணக்கத்திற்கு கொண்டு சென்று விட்டது. இதெல்லாம் எப்பயோ எங்கேயோ நடந்ததில்லை. சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்குள்ள அதிகபட்சமாக நடந்த விஷயங்கள் சொல்கிறேன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குள்ளே ஆக நான் சொல்ல வந்த விஷயம், ஒன்று இளமை கால சவால்கள். இது நிறைய இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் ஹஸரத் பிறந்தை அவர்கள் விரிவாக பேசுவார்கள். இரண்டாவதாக, நாம் முதல் ஒரு துறையை நாம் முடிவு செய்ய வேண்டும். அந்த துறை சார்ந்த சவால்கள் என்னென்ன இருக்கின்றதோ அந்த சவால்களை அந்த துறையில் முன் அனுபவம் பெற்ற மூத்தோர்கள், இஸ்லாமியர்கள், நல்லோர்கள் எங்கிருந்தாலும் அவர்களிடம் தொடர்பு கொண்டு அவர்களிடம் கேட்க வேண்டும். மூன்றாவதாக, அனுபவம் பெற்ற முன்மாதிரிகள், முன்னோர்கள் நமது ஊரிலே இருக்கின்றார்கள். அவர்களிடம் சென்று நம்முடைய ஆலோசனை நாம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டவனாக, அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த பேச்சுகளை கபூல் செய்வானாக என்று துஆ செய்தவனாக எனது வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.